அனைவருக்கும் வணக்கம். 7ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம வாழ்கிற இந்த காலத்தை எதை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க? 7 நாட்கள், 1 வாரம். 7 நம்ம பார்த்து அப்படியே ஆனந்தப்படுற வண்ணங்கள் 7. அதை மிக்ஸ் பண்ணி தான் எல்லா வண்ணங்களும் இருக்கும். நம்மளை ஆனந்தப்படுத்துகிற சங்கீதத்தோடைய ஸ்வரங்கள் 7. நம்ம உடம்புல உள்ள சக்ராஸ் 7. அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன் சொல்லணும். நம்ம தமிழர்கள்லாம் சொல்லியிருக்கோம், 7 தலைமுறைக்கும் அவங்க 7 தலைமுறை வரைக்கும் தான் நம்மளுடைய பிரத்யேகமான ஜீனு போயிட்டே இருக்குமா. 8வது தலைமுறையில் அது இருக்காதான், நம்ம ஜீன் இருக்காதான், அது வேறு யாரோட ஜீன். இப்போ பாருங்கள், 7 நாளை 7ன்னு பிரித்தாச்சு. 8வதுன்னு ஒரு நாள் இருந்தால் அது இறைவன் நாள் தான். அவனால் தான் பண்ண முடியும். ஸ்வரங்கள், சந்தோஷத்தை கொடுக்குற ஸ்வரங்கள் 7. வண்ணங்கள் 7. அதை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். சக்கரங்கள் 7. நம்ம ஜீனே நம்ம உருவாக்கின தலைமுறையில் 7 தலைமுறைக்கு அப்புறம் திருப்பி அங்கே போய் சரண்டர். ஸோ நாளும் அங்கே சரண்டர் ஆகுது, அப்புறம் வண்ணங்களும் அங்கே சரண்டர் ஆகுது, சக்கராசும் அங்கே போய் சரண்டர். கடைசியில் படைச்சவன்ட்டே போயிடுது. நாளை சொல்லிட்டேன், வண்ணங்களை சொல்லிட்டேன், சக்கரா சொல்ல, ஸ்வரங்கள் அதை போய் சரண்டர். நம்ம ஜீனும் அங்கே போய் சரண்டர். படைத்தவன் எவன் ஒருவன் உருவாக்குனானோ அதில் விளையாடுற விளையாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதை அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி, நியூமராலஜிலாம் 7 அப்படிங்கிறத இங்கே இதை 7ங்கிறது இங்கே உள்ளது. இந்த நிலையை அடையிறதுக்கே நம்முடைய ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஞானம் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே நம்முடைய அஸ்ட்ராலஜி. ரொம்ப பேர் நம்புவீங்க, பல பேர் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதை ஒரு சயின்ஸ். இந்த இடத்துக்கு ரீச் ஆகும்னா அந்த கேது பகவான் அப்படிங்கிறவங்க கரெக்டாக இருக்கணும். அஸ்ட்ராலஜி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தெரியும், எனக்கு தெரியும். அது வேறு கதை, அதை விட்டுருவோம். ஆனால் அது நிழல் கிரகம். ஸோ தூயவன் சொல்லக்கூடிய இறைவனும் இதிலே தெரியுதா, இங்கே அடையிறதுக்கு நிழல் கிரகமாகிய கேது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நிழல் கிரகத்தை உருவாக்கிய ஒளி அது. ஸோ அப்போ இருளும் ஒளியும், இருள் ஜோதி, நான் சொன்னது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நாம் 7 சக்கராவை கடந்து 8வது சக்கராவை போய் சேர்ற நிலையை நாம் எல்லோரும் அடையணும். அதுதான் நான் உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நமக்கு புரியாத சொல்கிறது தான் நமக்கு வேணும், தெரியாததை கண்டுபிடிச்சி கொடுக்குறதா நமக்கு வேணும். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டாக தான் சயின்ஸ் என்ன பண்ணுது, தெரியாத கொடுக்குது. எங்கள் தாத்தா பாட்டி காரில் போனதில்லை, நம்மளாம் காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போனதில்லை, போகிறாங்க. டிவி பார்த்ததில்லை, செல்ஃபோன் இல்லை. அதனால தான் நம்ம சயின்ஸை விரும்புகிறோம். ஞானமும் அப்படி தான் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கிறது. அப்படிங்கிறது சயின்ஸ் போவோம். ஆனால் ஞானம் நிலையானது. ஆனால் அதை அடையிறதுக்கு நம்ம டெவலப் ஆகியே போயிட்டுருக்கணும். டைமென்ஷனல் பரிணாம வளர்ச்சியில் அதை தான் நான் செய்ய வந்திருக்கிறேன். சக்கராஸ் நான் கத்திட்டுருக்கிறேன். அதிர்ஷ்டமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா அசோக சக்கரா தான் இருக்கும். அது எம்பளத்தில் அசோகருடைய பெருங்கருணை, புத்தரின் பெருங்கருணை. ஸோ இந்த உலகம் யாரை விரும்புது? அன்பு வழியில் சென்றவர்கள், அமைதி வழியில் சென்றவர்கள், எல்லோரையும் ஆனந்த வழியில் ஆழ்த்தியவர்கள். இதை தான் இறைவன் எதிர்பார்க்குறான், இறைவன் விரும்புகிறான். இறைவன் இதை செய்யுங்கப்பா, சொல்லுங்கப்பாங்கிறான். அதை சொல்ல வந்தவன் தான் நான். வன்முறைக்கு என்னுடைய அகராதியில் இடமே கிடையாது. எல்லோரும் அன்பு வழியில் மாறி விடுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் ஆனந்த வழியில் பறக்க முடியும். ஸோ நம்மளை இயற்கை எப்படி ஆளுது பாருங்கள். அதை தாண்டி நம்ம ஆள முடியாது. 8வது நாள் நீங்கள் படைக்க முடியுமா? 8வது அதே மாதிரி கிரகங்களை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் அஸ்ட்ராலஜியில், இந்தியன் அஸ்ட்ராலஜியில் நவகிரகங்கள் 9 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 7 பிளானட்ஸ் தான் இருக்குது. அடுத்த 2 பிளானட்ஸ் ராகு கேதுங்கிறான், அதுவும் 9. ஆனால் பிளானட்ஸ்னு சொன்னால் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 7 தான் இருக்குது, நவகிரகங்கள் கிடையாது. 7 கிரகங்கள், கோள்கள் தான் இருக்குது. அதில் 8, 9ன்னு சொன்னதே இருள் தான் சொல்லியிருக்கிறாங்க. கேதுவும் ஒரு இருள் கிரகம், ராகுவும் ஒரு இருள் கிரகம். ஸோ கண்ணுக்கு தெரிகிற ஒளியின் ஊடாக தெரிகிற கிரகங்கள் 7, நிழலாக தெரிகிற கிரகங்கள், தெரியாத கிரகங்கள் 2. இதிலேயே இறைவன் நிரூபிக்கிறான் பாருங்கள், நான் இருள் ஜோதியானவன் அப்படின்ட்டு.
அதே மாதிரி நம்ம மக்கள், நம்ம இந்திய மக்கள், நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான மக்கள் பாருங்கள். கதிரவன், ஒளியானவன், அவனால் விளையிற நெல்லை வந்து நெற்கதிர், கோதுமை கதிர், பார்லி கதிர்னு சொன்னால் பாருங்கள். கதிர் கதிர் அப்போ அந்த கதிர் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். கதிரால் உருவாக்கப்பட்ட கதிர் நெற்கதிர், கோதுமை கதிர், பார்லி கதிர். ஸோ அது மாதிரி அந்த கதிரவன், அந்த அதுலேருந்து வர்ற கதிர்கள் நம்ம இயக்கின்ற. அதே மாதிரி கோள்கள், அது மாதிரி நிலவு, அதுலேருந்து ஒரு கதிர் நம்மளை ஆள் எடுத்து இயக்கிறது. அதே மாதிரி தான் கோள்கள்ன்றது வர கதிர்களும் நம்மளை ஆளுது. அதனால் நாம் இதை புரிஞ்சு தெரிஞ்சு நாம் எல்லாம் படைத்த ஒன்று, அதை நினைத்து எல்லோருக்கும் நல்லது செஞ்சு நல்லபடியாக வாழ்வோம். எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க.